படிக்க ஆசை இருந்தும் சமூகத்தால் தடைக்கப்பட்ட ஒரு பெண். ஆனால் இன்று ஒரு முன்னணி நிறுவனத்தின் முதன்மை அதிகாரி. எப்படி முடிந்தது? மலர் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த பெண். சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். அவளுக்கு படிப்பில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. ஆனால் அவளது குடும்பத்தின் பொருளாதார நிலை காரணமாக பள்ளிக்குப் பிறகு மேல் படிப்பை தொடர முடியவில்லை. நீ பெண் சாதி, மேல் படிப்பு தேவையா என்ற சமுதாயத்தின் வார்த்தைகள் அவளை தடுப்பதற்கு பதிலாக மேலும் உற்சாகப்படுத்தின. சிறிய முயற்சிகளும் ஒரு நாள் பெரிய வெற்றியை தரும் என்று நினைத்தாள். அதனால் அவள் தினமும் இரவு நேரங்களில் வேலை செய்து குறைவான சம்பளத்திலேயே சில காசுகளை சேமித்தாள். நாளடைய நாளாக அவளது சேமிப்பு அதிகரித்தது. 2 வருடங்களுக்குப் பிறகு அவள் தன் சொந்த செலவில் கல்லூரியில் சேர்ந்தாள். நாள்கள் கழிந்து கொண்டே சென்றன. சிறிது சிறிதாக படித்து கடின உழைப்பால் உயர்ந்த முடிவுகளை எட்டினாள். காலச்சுழற்சியில் ஒரு முன்னணி நிறுவனத்தில் முதன்மை அதிகாரி ஆனாள். இன்று அதே கிராமத்திற்கு திரும்பி ஏழை மாணவிகளுக்கு கல்வி உதவி செய்வதில் ஈடுபட்டுள்ளார். நான் முடியுமென்றால் நீங்களும் முடியும் என்று சொல்லி அனைவருக்கும் ஊக்கமளிக்கிறார். மாரல் ஆஃப் தி ஸ்டோரி: ஒரு சிறிய முயற்சியும் நாளடைவில் வாழ்க்கையை மாற்றும் பெரிய வெற்றியை தரும். நம்பிக்கை, கடின உழைப்பு மற்றும் பொறுமை இருந்தால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்காக